இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு, நீங்கள் யார்? பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அநேக சமயங்களிலே நாம் யார் என்பதை மறந்து விடுகிறோம். தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு முறை தபால் நிலையத்துக்கு சென்றிருந்தார். தபால் நிலையத்தில் ஏதோ ஒன்று கேட்கும்போது அவர்கள், உம்முடைய பெயர் என்ன என்று கேட்டார்கள். தாமஸ் ஆல்வா எடிசன், என் பெயரா என்று தலையை சொரிந்து கொண்டிருந்தாரே தவிர அவர் பெயர் அவர் ஞாபகத்துக்கே வரவில்லை. தபால் அதிகாரி எரிச்சல் அடைந்து அவரை அனுப்பிவிட்டார். வீட்டுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் திரும்பி கொண்டிருக்கும் போது வழியிலே ஒருவர் எடிசன் என்று கூப்பிட்ட உடனேயே அவருக்கு தன் பெயர் ஞாபகத்துக்கு வந்துவிட்டது. அருமையானவர்களே, இது ஒரு அசாதாரணமான ஒரு காரியம். ஒரு மனிதர் தன் பெயரை மறந்து விடுவது ஒரு அசாதாரணமான ஒரு காரியம். ஆனால் அதைவிட மேலாக நம்மையே நாம் மறந்து விடுகிறோம். நாம் யார்? எதற்காக வாழ்கிறோம்? இந்த உலகத்தில் நம்மை கொண்டு வந்தது யார்? நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பது எதுவுமே நமக்கு மறந்து விடுகிறது. மறக்கக்கூடாததை நாம் மறந்து விடுகிறோம். Totally we have forgotten our identity. நாம் யார் என்பதையே நாம் மறந்து விடுகிறோம். நீங்கள் யார்? I am a disaster. நீங்கள் யார்? எல்லாராலும் வெறுக்கப்பட்டவன். நீங்கள் யார்? நான் குப்பை, நான் ஒரு தூசி, ஒன்றுக்கும் உதவாதவன். இப்படியாக மனிதன் தன்னை குறைவாகவே சொல்லுகிறான். தன்னை அற்பமாகவே மனிதன் எண்ணுகிறான். அருமையானவர்களே, இவைகள் சரியான ஒரு அடையாளம் அல்ல. இப்படி சொல்வது சரியானது அல்ல. பரிசுத்தவான்கள் கூட சில சமயத்தில் இப்படி சொல்லிவிடுகிறார்கள். சங்கீதம் 69:20 இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 69:20, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, என் இருதயத்தை நிந்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், நான் வேதனைப்படுகிறவனாய் இருக்கிறேன். பரிதபிக்கப்படுகிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், எனக்காக பரிதபிக்கப்படுகிற ஒருவன் உண்டோ என்று காத்திருந்தேன். ஒருவனும் இல்லை, ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், தேற்றவர்களுக்காக காத்திருந்தேன். ஒருவனையும் காணேன், ஒருவனும் காண. என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, என்னை தேற்ற ஒருவரும் இல்லை. என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சங்கீதக்காரன் புலம்புகிறான், தபிக்கிறான். ஆனால் இது சரியல்ல. இப்படியல்ல தேவன் நம்மை வைத்தது. சங்கீதக்காரனுடைய வார்த்தைகள் சங்கடத்தில் பிறந்த வார்த்தைகளை தவிர சத்தியத்தில் பிறந்த வார்த்தைகள் அல்ல. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, தாவீதை போல நானும் அநேக சமயத்தில் மனம் கலங்கி போகிறோம். நம்மை குறித்து தாழ்வு மனப்பான்மை அடைகிறோம். நானும் ஒரு மனுஷனாக இருக்கிறேனே, நானும் ஜீவிக்கிறேனே, நானும் பிறந்திருக்கிறேனே என்று சொல்லி நம்மை குறித்தே நமக்கு ஒரு வெறுப்பு வந்து விடுகிறது. எதற்குத்தான் வாழ்கிறோம்? துரதிர்ஷ்டசாலியாக இருக்கிறோம் என்றெல்லாம் நம்மை குறித்து நாம் சொல்லுகிறோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறான், நான் தாழ்ச்சியடையேன் என்று சொன்ன தாவீது, தேவனது கரத்தில் இருக்கிற ஆடு என்று தன்னை அடையாளம் கண்ட தாவீது, புல்லுள்ள இடங்களில் என்னை கொண்டு போய் சேர்த்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போகிறவர் என்று அறிந்த தாவீது, இன்றைக்கு காரணமில்லாமல் என்னை பகைக்கிறார்கள், நான் எல்லாரும் வெறுக்கப்படுகிறேன், என்னை தேற்றுவார் ஒருவரும் இல்லை, என்னை ஆற்றுவார் யாரும் இல்லை என்று கலங்கி தவிப்பது சரியான படப்பிடிப்பு அல்ல. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? என்னை யார் நேசிக்கிறார்? இந்த உலகத்தில் நான் ஏன் இருக்கிறேன்? நன்மை செய்தால் தீமை, உண்மையாகவே என்னை விசாரிக்க யாருண்டு? என் அருமையான தேவ பிள்ளையே, எத்தனையாய் கலங்குகிறீர்கள், எத்தனையாய் வேதனைப்படுகிறீர்கள். இது சரியான படப்பிடிப்பு அல்ல. ஆகவே இந்த நாளிலே நீங்கள் உங்கள் சிந்தனைகளை மாற்ற வேண்டும்.
உங்களை குறித்த எண்ணங்களை எல்லாம் மாற்ற வேண்டும். வேதம் சொல்கிறது, அவர் நம்மை மண்ணென்று நினைவு கூறுகிறார். அப்படியானால் தேவன் நம்மை மண்ணென்று சொல்கிறாரா? நம்மை பார்த்து நீ ஒரு மண் என்று தேவன் சொல்லுகிறாரா? அப்படி அல்ல. மண் என்று சொல்வது நம்முடைய பலவீனத்தை. என் பிள்ளை உன் மட்பாண்டத்தினுடைய பலத்தை உடையவன் தான். அவனுடைய சரீரமானது மட்பாண்டத்தை போன்றது. ஒரு பலவீனமான சரீரம், அது இதை தாங்கிக் கொள்ளாது. அவன் மனம் பலவீனமானது, இதை தாங்கிக் கொள்ளாது. இந்த பலவீனத்தை அறிந்த தேவன் சொல்கிறார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். ஆனால் வேதத்தில் மிக அருமையாக இந்த மட்பாண்டத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மகத்துவமுள்ள வல்லமை, இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனாய் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி, தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நம்முடைய சரீரமானது மட்பாண்டம். நாம் இந்த மட்பாண்டத்தை கொண்டு எதுவுமே செய்ய முடியாது. இதில் உள்ள தேவ வல்லமை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். நான் அந்த பொக்கிஷத்தை மட்பாண்டத்தில் பெற்றிருக்கிறேன். ஆகையினால் நான் மட்பாண்டம் அல்ல, உண்மையாக தேவனது பார்வையிலே நான் யார் என்றால், நான் தேவனது வல்லமை, நான் தேவனது பொக்கிஷமாயிருக்கிறோம். ஆகவே நம்முடைய பார்வையிலே நாம் ஒரு மட்பாண்டம், கர்த்தருடைய பார்வையிலே நாம் யாராயிருக்கிறோம்? தேவனது ஐஸ்வர்யமாயிருக்கிறோம், தேவனது பொக்கிஷமாயிருக்கிறோம். நீ யார்? ஐ எம் காட்ஸ் பவர், நான் தேவனது வல்லமை. நீங்கள் யார்? ஐ எம் காட்ஸ் ரைச்சஸ்னஸ், நான் தேவனுடைய நீதி. அப்படி நம்மை நாம் தேவனது பார்வையிலே நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய பார்வையிலே பார்த்தால் நாம் ஒரு ஏழை, நாம் ஒரு கோழை, ஒன்றுக்கும் உதவாதவன் என்று தாழ்வு மனப்பான்மை அடைவோம். ஆகையினாலே நம்முடைய கர்த்தர் நம்மை எப்படி பார்க்கிறாரோ அப்படித்தான் நான் நம்மை பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, ஆகையினால் அருமையானவர்களே, இந்த நாளிலே நான் யார், என்னுடைய மதிப்பு என்ன என்பதை அறிய வேண்டும். உளநூல் வல்லுநர்கள் அல்லது சைக்காட்ரிஸ்ட் உளநூல் வல்லுநர்கள் அல்ல, அவர் சிகிச்சை செய்கிறவர்கள். சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்காட்ரிஸ்ட் ரெண்டு பேருமே சொல்லுகிறார்கள், உன் மனமானது எதை விரும்புமோ அதை அடைந்துவிடும். நீ எதை விரும்புகிறாயோ அதை நீ பெற்றுக்கொள்வாய். உன் மனம் வலிமையை அதிகமாக்கு, நீ நினைப்பது நடக்கும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார்கள். இது சரியல்ல. இது நம்முடைய தன் ஆர்வம் நமக்கு ஒரு வெற்றியை தராது. தன் நம்பிக்கை எப்போதும் வெற்றியை தராது. நம்முடைய நம்பிக்கை நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகையினாலே தன்னார்வத்தினாலோ நம்முடைய மன ஆற்றலினாலோ எதையும் நான் சாதித்து விடுவேன் என்பது நம்மையே நாம் ஆராதிப்பதாக்கும். என்னாலே முடியும், நான் செய்ய முடியும் என்கிற மன ஆற்றல் எப்போது நல்லதல்ல, எப்போதும் அது மெச்சிக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல. செல்ஃப் குளோரிஃபிகேஷன், அதாவது நம்மையே நாம் மகிமைப்படுத்திக் கொள்வது ஒரு தவறு. இன்னொன்று, நான் குப்பை, நான் தூசி, நான் மண் என்று நம்மை தாழ்த்துவதும் தவறு. நாம் ரெண்டு விதத்தில் இருப்போம். ஒன்று, நம்மை உயர்த்துவோம், அல்லது நம்மை மிக மிக தாழ்த்தி விடுவோம். இந்த ரெண்டையும் விட்டுவிட்டு தேவனது பார்வையிலே நான் எப்படி இருக்கிறேன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என் கர்த்தர் என்னை எப்படி வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு ஜெபத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் எடுங்கள். அந்த பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும், நீ இஸ்ரவேலிலே தேவன் என்றும்
நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் நான் உம்முடைய வார்த்தையின்படி இவையெல்லாம் செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். இதிலே பாருங்கள், துவக்கம் சொல்லுகிறான் நீ இஸ்ரவேலின் தேவன் என்று சொன்னான். அதற்கு பிறகு சொல்லுகிறான் நான் உம்முடைய வேலைக்காரன், நான் இதை செய்தேன் என்று என்னை விளங்க பண்ணும் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, இஸ்ரவேலின் தேவன் என்று அவன் அழைத்த போதிலும் அவன் தன்னை குறித்து அதிகமாக அங்கு பெருமைப்பட்டுக் கொள்ளுகிறான், தன்னை முன்னிறுத்துகிறான். நான் உமது வேலைக்காரன், நான் இதை செய்தேன் என்று நீ விளங்க பண்ணும் என்று யாரை விளங்க பண்ண சொல்லுகிறான்? தன்னை விளங்க பண்ண சொல்லுகிறான். என்னை நீ விளங்க பண்ணும் ஆண்டவரே, என்னை உமது பிள்ளை என்று விளங்க பண்ணும், என்னை உமது ஊழியக்காரன் என்று விளங்க பண்ணும் என்று அவன் தன்னை குறித்த ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தான். எதுவுமே நடக்கவில்லை. Then he corrected his prayer. அதன் பிறகு அவன் ஜெபத்தை அவன் மாற்றி சொல்லுகிறான். வாசியுங்கள். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் ஜனங்களுடைய இருதயத்தை நீ மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும். இப்பொழுது எதை சொல்லுகிறான்? ஜனங்கள் உம்மை விளங்கிக் கொள்ள வேண்டும். நீர் ஜனங்களுடைய இருதயங்களை திருப்புகிறீர் என்று உம்மை விளங்கிக் கொள்ளும்படி என்னை கேட்டருளும் என்றான். ஆகவே அந்த ஜெபத்தினுடைய இரண்டாவது பகுதியிலே அவன் தேவனை உயர்த்தினான். ஜெபத்தின் முதல் பகுதியிலே அவன் தன்னை உயர்த்தினான். பிரியமானவர்களே, எப்பொழுதும் நாம் தேவனையே உயர்த்தி நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய ஜெபமானது கிரைஸ்ட் சென்டர்டாக இருக்க வேண்டும். அவரை மகிமைப்படுத்துகிற ஜெபமாக இருக்க வேண்டுமே தவிர நம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு ஜெபமாக இருக்கவே கூடாது. ஆகையினால் அருமையானவர்களே, இவைகள் எல்லாம் இன்றைக்கு நம்மை மகிமைப்படுத்துகிற காரியமாக இருக்கின்றன. இன்றைக்கு பெந்தெகோஸ்தே சபைகளிலே, சிஎஸ்ஐ லூதரன் சபைகளிலே ஒரு நல்ல காரியம், அவள் தேவனையே துதித்து பாடுகிறார்கள். ஆனால் நம்மை போல பெந்தெகோஸ்தே சபையிலே நம்மை நாம் ஆராதிக்க ஆரம்பித்து விட்டோம். நம்மையே நாம் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். எப்படி சொல்லுகிறீர்கள்? நம்முடைய பாட்டு இவைகள் எல்லாம் அருமையானவர்களை நீங்கள் தவறாக விளங்கிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் ஆவியின்படி சிந்தியுங்கள். செங்கடலை நான் தாண்டுவேன், யோர்தானை கடந்து வருவேன், எரிகோவை தகர்ப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். யாரை புகழ்கிறோம் அருமையானவர்களே? யாரை புகழ்கிறோம்? இந்த பாடலிலே யாரை புகழ்கிறோம்? நீங்க சொல்லுங்கள். நம்மையே புகழ்கிறோம். எக்காலம் ஊதி ஜெயிப்போம். எந்த எக்காலம்? வேதத்தில் சொல்லப்படுகிறது, ஆட்டுக்கொம்பை எடுத்து ஊதி கொண்டு போனார்கள். ஆட்டுக்கொம்பு என்ன எக்காலம்? அது என்ன சத்தத்தை எழுப்பும்? அந்த சத்தத்தில் எப்படி அது விழும்? அவள் சுற்றி வந்ததினால் அல்ல, ஆட்டுக்கொம்பை எடுத்து ஊதினதினால் அல்ல, தேவனது பராக்கிரமத்தினாலே, தேவனது வல்லமையினாலே. எரிகோவை என் ஆண்டவர் தகர்த்தார், யோர்தானை கர்த்தர் வற்றி போக பண்ணினார், நான் ஊதியது எக்காலம் என் தேவன் தந்ததோ ஜெயம் என்று பாடல் இருந்திருந்தால் நலமாயிருக்குமே. தோல்வி இல்லை எனக்கு, அப்படி அல்ல, என் தேவனுக்கு தோல்வி இல்லை, அவருக்குள்ளே நான் இருக்கிறேன். ஆமென். ஆகவே செல்ஃப் குளோரிஃபிகேஷன். இன்றைக்கு நாமே நம்மை ஆராதிக்கிறோம். ஐ எம் நாட் டேக்கிங் எனி பாயிண்ட். எந்த கிறிஸ்தவ கவிதையும் தாக்கி பேச வேண்டும் என் நோக்கம் அல்ல. ஐ லவ் ஃபாதர் பிரதர் பெர்க்மான்ஸ். அவரை நான் மதிக்கிறேன். அவருடைய பாடல்களை நாம் சபையிலே பாடுகிறோம். ஆனால் எங்கெல்லாம் மனிதர் நம்மை அறியாமலேயே நம்மை புகழ்கிறதாய் வந்துவிடுமோ அது ஆபத்தாய் போய்விடுகிறது. நீங்கள் தென்னிந்திய திருச்சபையின் கீர்த்தனைகளை பாருங்கள். எங்கேயாவது மனிதனை துதிப்பதாக இருக்கிறதா என்று பாருங்கள். பாமாலைகளை எடுத்து பாருங்கள். ஞான பாட்டுகள் எல்லாமே தேவனை துதிப்பதாக இருக்கின்றன. அருமையானவர்களை, இப்போது நம்முடைய பிரசங்க மேடைக்கு வருவோம். நம்முடைய கிறிஸ்தவ பிரசங்க மேடைகளிலே நாம் பார்ப்போம். அங்கு என்ன சொல்லப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். நாம் யார் அவரை ஏற்றுக்கொள்ள?
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டை வாருங்கள், நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் என்றார். ஆண்டவிடத்தில் போங்கள் என்று அருமையானவர்களே என்னென்று சொல்லுகிறார்கள். அவருடைய தலையானது பனித்துளியால் நனைந்து கொண்டிருக்கிறது. வெளியே நின்று காத்து கொண்டிருக்கிறார். உன் இருதய கதவை தட்டுகிறார். நீ திறக்க மாட்டாயா? உள்ளே வந்து விடுவார். யாரை பார்த்து அருமையானவர்களே? சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு நாம் கொடுக்க மதிப்பா இது? வாசலருகே இயேசு வந்து நின்று என்ன சொல்லுகிறார்? எங்கு உள்ள மனுஷர் யாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறேன். நீ மனம் திரும்பு. இதுதான் தேவனது கட்டளை. கெஞ்சுகிற தேவன் அல்ல. சிலுவை வரைக்கும் தன்னை தாழ்த்தினவர் இன்றைக்கும் கெஞ்சிக் கொண்டு இருக்கிறது இல்லை. என் அருமையான சகோதரி சகோதரி, பிரசங்க மேடைகள் கெஞ்ச ஆரம்பித்து விட்டன. பிரசங்க மேடைகள் தாளாட்ட ஆரம்பித்து விட்டன. ஆகவே நீங்கள் யார் என்று அறிந்து கொள்வதற்கு முதலாவது கர்த்தர் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொன்ன வார்த்தை, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. என்னை தள்ளி என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவன் சொல்லியிருக்கிறார். ஆனால் அது அர்த்தம் வேறு. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை என்ன? என்னை பின்பற்று, என்னை பின்பற்று. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷன் அல்ல. நம்ம எத்தனை பேர் இந்த சபையிலே சீஷராக இருக்கிறோம்? எத்தனை பேர் தன்னை வெறுத்தோம்? எத்தனை பேர் சிலுவையை ஆண்டவருக்காக சுமக்கிறோம்? அவர்கள் மாத்திரம்தான் ஆண்டவருடைய பிள்ளைகள். பிரியமானவர்களே, இன்றைக்கு வேறு விதமாக கற்பிக்கப்படுகிறது. ஆகவே நம்முடைய ஐடென்டிட்டி, நான் யார் என்றால், நான் சிலுவையை சுமக்கிறவன் என் ஆண்டவருக்காக, நான் தேவனது போர்ச்சேவனாய் இருக்கிறேன் என்று, நான் இயேசுவை பின்பற்றி வருகிறவன் என்பதுதான் என்னுடைய அடையாளம். பிரியமானவர்களே, நம்முடைய தொழுகை எல்லாம் நம்மையே ஆராதிக்கதாய் மாறிவிடாதபடி கர்த்தரையே ஆராதிக்க முடியாய் இருக்க வேண்டும். இது என்னுடைய முன்னுரை. இப்போது நான் செய்திக்கு போகிறேன். இந்த செய்தியிலே நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை சுட்டி காட்டி அதன் அடிப்படையில் நான் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் வேத வார்த்தையில் தான் நம்மை கண்டுகொள்ள வேண்டும். ஏசாயாவின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அருமையானவர்களே, இந்த வசனத்தில் முதலாவது நான் எடுத்துக்கொள்வது, உன்னை நான் சிருஷ்டித்தேன், உன்னை உண்டாக்கியது நான் தான். அருமையானவர்களே, சிருஷ்டிகர்த்தாவை மறந்துவிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். அது வாலிப பிள்ளைகள் மறந்து விடுவார்கள். ஆகையினால் தேவன் சொல்லுகிறார், உன் வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிகரை நினை. என சிருஷ்டியை மறந்து உன்னை யார் உண்டாக்கினான் என்பதை மறந்து விடாதே. ஆண்டவர் இதிலே மிகுந்த ஒரு அக்கறை உடையவர். உன்னை உண்டாக்கியது நான் தான் என்பதை மறந்து விடாதே. மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான் என்பது தேவனுக்கு மிகுந்த துக்கத்தை தரக்கூடிய ஒரு ஆராய்ச்சி. இன்றைக்கு கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் கூட அதை மெச்சுகின்றன. இந்த எவல்யூஷன் தியரி, பரிணாம கொள்கை. பிரியமானவர்களே, நான் அதை பற்றி அதிகம் பேச விரும்பவில்லை. இப்பொழுது நம்மை தேவன் உண்டு பண்ணினார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எப்போதும் நாம் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். நம்முடைய நான் யார்? நான் தேவனாலே உண்டாக்கப்பட்டவன். எத்தனையோ பொருள் வாங்குகிறோம். அதில் மேட் இன் ஜப்பான் ஒரு பெரிய சந்தோஷம், மேட் இன் USA ஒரு பெரிய சந்தோஷம். ஏனென்றால் நமக்கு வெளிநாட்டு பொருள் என்றால் ஒரு பெரிய சந்தோஷம். நானும் ஒரு முறை வெளிநாட்டிலே ஒரு டூத் ப்ரஷ் வாங்கிறதுக்கு போகும்போது நான் கேட்டேன், இருப்பதிலேயே த பெஸ்ட் குவாலிட்டி ஒரு ப்ரஷ் கூட என்று கேட்டேன்.
அவர் உடனே தேடி பார்த்து ஒன்று கொடுத்தார். நான் உடனே அந்த வெளிநாட்டில் அது எங்கு செய்யப்பட்டது என்று பார்த்தேன். மேட் இன் இந்தியா. அருமையானவர்களே, நமக்கு எப்போது ஆனால் நம்ம வெளிநாட்டிலிருந்து ஏதாவது வருமா என்று நம்மை பார்ப்போம். we are made in heaven. நாம் பரலோகத்தில் செய்யப்பட்டிருக்கிறோம். நாம் பரலோகத்தில் செய்யப்பட்டோம். ஆகவே அருமையானவர்களே, நம்மை குறித்து எவ்வளவு ஒரு பெருமை அடைய வேண்டும், எவ்வளவு சந்தோஷம். நாம் தேவனாலே உண்டாக்கப்பட்டவன். இந்த எண்ணத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. அருமையானவர்களே, இந்த எண்ணமானது என்னாலே ஒன்று ஆகும் என்று ஒருபோதும் சொல்லாது. இது நம்மை பெருமைப்படுத்தாது. நான் அதை செய்வேன், நான் யார் தெரியுமா என்று நம்மை சொல்ல விடாது. தெய்வம் வேறு, மனிதன் வேறு. மனிதன் தெய்வத்தாலே உண்டாக்கப்பட்டவன். எந்த ஒரு மனிதனையும் தெய்வத்துக்கு உயர்த்துவோமானால் சிருஷ்டிகர்த்தாவை நாம் அலட்சியம் பண்ணுகிறோம். ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் எப்போதும் தெய்வத்தை குறித்த ஒரு பயம் இருக்க வேண்டும். என்னை உண்டாக்கிய என் தேவன். அருமையானவர்களே, எப்பொழுதெல்லாம் நாம் என்னை தேவன் உண்டு பண்ணினார் என்ற நம்பிக்கையை விட்டு அகன்று போகிறோமோ அப்போதெல்லாம் சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ், நம்முடைய மனநிலை மிகவும் மோசமாக பாதிக்கப்படுகிறது. There is identity crisis. நம்முடைய வாழ்க்கையில் நாம் யார் என்று அறிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவோம். நாம் தேவன்தான் என்னை உண்டாக்கினார், கர்த்தருடைய சிருஷ்டி, தேவனது படைப்பு நான் என்பதை நான் நம்பாவிட்டால் நம்முடைய அஸ்திவாரம் உடைந்து போகும். அருமையானவர்களே, இந்த அஸ்திவாரத்தை நம்மீது வைப்போமானால் மனிதன் தற்கொலை செய்து கொள்கிறான். தன்னையே அஸ்திவாரமாக வைத்த சிந்தனையாளன், அவனுடைய சிந்தனைக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் போகும் பொழுது அந்த எழுத்தாளன், அந்த சிந்தனையாளன் தற்கொலை செய்கிறான். இரண்டு அஸ்திவாரம் அவனாகவே இருக்கிறான். தேவனுள் இருக்கிற நாம் எல்லா நெருக்கத்திலும் சிருஷ்டிகர்த்தாவை பற்றி பிடிக்க நமக்கு ஒரு அஸ்திவாரம் உண்டு. ஆகையினாலே பிரியமானவர்களே, இன்றைக்கு சிருஷ்டிகர்த்தாவை மறந்து நாம் நம்மையே ஒரு அஸ்திவாரமாக கொள்வோமானால், நம்மையே ஒரு பொருட்டாக எண்ணுவோமானால் நமக்கு பெரிய நெருக்கடி உண்டாகும். பாபிலோன் நகரத்தை கட்டிய நேபுகாத்நேச்சார் இவ்விதமாக சொல்லுகிறான். தானியேல் 4:38 என்று எண்ணுகிறேன். வாசிங்க. இது நான் கட்டிய மகா பெரிய பாபிலோன் அல்லவா என்று நேபுகாத்நேச்சார் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். 38 பூமியின் குடிகள் எல்லாரும் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது 35 தானமா 30 வாசிங்கள். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், இது என் வல்லமையின் பராக்கிரம் அல்லவா, என் மகிமை பிரதாபத்திற்கென்று, என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்திற்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். நான் கட்டிய மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். அவன் வாயில் அந்த வார்த்தை இருக்கும் பொழுது ராஜ்ய பாரம் அவனை விட்டு அகன்று போயிற்று. அவன் மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டான். அவன் மிருகத்தை போல பனியில் அலைந்தான். ஐடென்டிட்டி கிரைசிஸ். இப்போது அவன் தன்னையே இழந்து போனான். ஒரு மிருகத்தை போல அவன் தள்ளப்பட்டான். காரணம் என்னவென்றால் தான் யார் என்பதை மறந்தான். இந்த பாபிலோன் நகரத்தை கட்டியது தேவன் என்பதை மறந்தான். இதை கட்டுகிற சச்சுவத்தை கர்த்தர் தந்தார் என்பதை மறந்தான். எப்பொழுதெல்லாம் என்னாலே முடியும், நான் பராக்கிரமசாலி, நான் அல்லவா அதை செய்கிறேன் என்று மனிதன் எண்ணுகிறானோ அப்போதெல்லாம் அஸ்திவாரங்கள் நடுங்குகின்றன. அப்போதெல்லாம் அவனுக்கு அவனே விக்கிரகமாய் மாறிவிடுகிறான். அவன் அவனையே ஆராதிக்கிறான். பிரியமானவர்களே, ஆகையினால் இன்றைக்கு முதலாவது நம்முடைய அடையாளம் என்ன என்றால், நான் தேவனாலே நான் படைக்கப்பட்டவன். ஆகவே நாம் சிருஷ்டிகர்த்தாவை நாம் எப்பொழுது மதிக்க ஆரம்பிக்கிறோமோ மற்றவர்களை நாம் சிருஷ்டிகளையும் நாம் நேசிக்க ஆரம்பிப்போம். நான் தேவனாலே உண்டாக்கப்பட்டவன் என்ற நினைவு நமக்கு இருக்குமானால்
நம்முடைய தாய் தகப்பனை அசட்டை பண்ண மாட்டோம். இந்த உலகத்துக்கு நான் வந்தது, பெற்றோர்கள் என்னை கொண்டு வந்தார்கள், அதை என்னை உண்டாக்கியவர் என் கர்த்தர். சிருஷ்டிகர்த்தாவாகிய என் தேவனை நான் மதித்தால் இந்த உலகத்துக்கு என்னை கொண்டு வந்த என் தாய் தகப்பனை நான் கனம் பண்ணுவேன். அதிலே நான் தவறி போகவே மாட்டேன். தாய் தகப்பனை, பெரியவர்களை கனம் பண்ணின தவறினுடைய பக்தி அது வேஷமானது. மற்றவர்களை நேசிக்காமல் தேவனை நேசிக்கிறோம் என்பது சரியானது அல்ல. ஏனென்றால் சிருஷ்டிகர்த்தா, என்னை உண்டு பண்ணினவர் என் தேவன் என்ற ஒரு எண்ணம் மாத்திரம் நமக்கு இல்லாவிட்டால், சிருஷ்டிகர்த்தாவை நாம் மதிக்காவிட்டால் வேறு யாரையுமே நாம் மதிப்பது ஒரு நாடகம்தான். சிருஷ்டிகர்த்தாவை மதிக்காதவன் அப்பாவை மதிப்பது நாடகம். கடவுள் என்னை உண்டாக்கினார் என்பதை எண்ணாத ஒருவன் தன் அம்மாவை நேசிப்பது நாடகம். ஆகவே முதலாவது நம்முடைய மதிப்பு என்னை உண்டாக்கிய தேவன், என்னை என் கடவுள் உண்டாக்கினார் என்பதை நாம் ஒருபோதும் மடக்கக்கூடாது. என் தேவன் மாத்திரம்தான் சிருஷ்டிகர்த்தா. ஆனால் அவர் சிருஷ்டிகர்த்தா மாத்திரம் அல்ல. God is the only creator, but he is not created only. அவர் படைத்தவர் மாத்திரமல்ல. வாசியுங்கள் வசனத்தின் 43:1. உன்னை உருவாக்கினவர், சிருஷ்டித்தது மாத்திரமல்ல. நான் 1938 டிசம்பர் 2 நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். விதின் மினிட், ஒரு நிமிடத்திலே நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். ஒரு விதத்தில் என்று சிருஷ்டிப்பு ஒரு நிமிடம். But I have been formed by the hand of the Lord for the last 68 years. இந்த 28 ஆண்டுகளும் என் கர்த்தர் என்னை உருவாக்கி வருகிறார். என் பெற்றோர்கள் பெற்று விட்டு போகிறவர்கள் அல்ல, நம்மை வளர்க்கிறவர்கள், ஆளாக்கிறவர்கள், படிப்பு சொல் எல்லா காரியத்தையும் செய்தவர்கள். பெற்றவர்கள் மாத்திரமல்ல, நம்மை உருவாக்கினவர்கள். இன்றைக்கு நாம் இருக்கிற காரணம் நம்முடைய பெற்றோர். என் தகப்பன் எனக்கு அடிக்கடி சொல்லுவார், நீ இன்னும் கொஞ்சம் அதிகமாய் படி மகனே. அந்த ஒரு வார்த்தையை கேட்டிருந்தால் என் வாழ்க்கை மாறியிருக்கும். நான் என் வாழ்க்கையில் மிக குறைவான படிப்பாக நான் என்னுடைய பிஏ படிப்பு, என்னுடைய பட்டதாரி ஆசிரியனாக நிறுத்தி கொண்டேன். என் தகப்பன் என்று சொன்ன ஆலோசனை தள்ளினேன். ஆங்கிலத்தில் நீ புலமையாக இருக்க வேண்டிய எவ்வளவோ பிரயாசப்பட்டார், அவையெல்லாம் நான் தள்ளிவிட்டேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் இருக்கிற இந்த உலக பிரகாரமான அறிவுக்கு காரணம் என் தகப்பன். என்னுடைய தகப்பன் என்னை வளர்த்த விதத்துக்காக, என் தாய் என்னை வளர்த்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை இந்த உலகத்தில் உண்டு பண்ணின என் கர்த்தருக்கு நன்றி. அவர்தான் என்னை உருவாக்கி ஊழியக்காரனாக கொண்டு வந்தார். அவர்தான் என்னை ஒரு நல்ல மனிதனாக என்னை உருவாக்கினார். ஆகவே என் தகப்பனையும் என் தாயையும் நேசிக்கிற அந்த நேசம்தான் என் தேவனை என்னை நேசிக்க சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இப்போது நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டிய ஒன்று, என்னை என் கர்த்தர் உருவாக்குகிறார் என்று. He is forming us, He is molding us, He is shaping us. நம்மை எல்லா விதத்திலும் அவர் உருவாக்குகிறார். அருமையானவர்களே, புத்தியுள்ள சிற்பாசாரி ஒரு சிற்பத்தை உருவாக்குவது போல என் கர்த்தர் என்னை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அவர் என்னை உருவாக்குவதில் நோக்கம் என்ன? என் தகப்பனார் என்னை உருவாக்கினதினாலே நான் ஒரு ஆசிரியனாக மாறினேன். நான் என் பிள்ளைகளை உருவாக்குவதில் தவறி போனேன். அவளை கிறிஸ்தவ பிள்ளைகளாக உருவாக்கினேன். அவருடைய கரியர்களிலே நான் உருவாக்கவில்லை. அவருடைய வேலைகளில் எல்லாம் கர்த்தரே அவளை உருவாக்கினார். சில சமயங்களில் ஊழியக்காரனுடைய வீடுகள் அப்படி அமைந்து விடுகின்றன. என் பிரியமான சகோதரனே, சகோதரிங்க, தேவன் என்னை உருவாக்குவதில் கர்த்தருக்கு என்ன நோக்கம்? ரோமர் 8:29. ரோமர் 8:29 சீக்கிரமாய் வாசியுங்கள்.
தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு. ஆகவே நம்மை உருவாக்குவதின் நோக்கம் என்ன? To be conformed of the image of the eternal Son. God is shaping and molding us to be conformed of the image of the eternal Son. நம்முடைய எல்லா சம்பவங்களும், வாழ்க்கையினுடைய எல்லா நிகழ்ச்சிகளும் நம்மை எதை உருவாக்குகிறது? இயேசுவின் சாயலை. என் பிரியமான சபையே, எனக்கும் சேர்த்து சொல்லுகிறேன், நம்மிலே தேவ சாயல் இருக்கிறதா? இயேசுவினுடைய சாயல் நமக்கு உண்டாயிருக்கிறதா? அருமையானவர்களே, ரெபுடேஷன் இஸ் இன் a minute. ஒரு நிமிடத்தில் நமக்கு புகழ்ச்சி உண்டாகிவிடும். ஒரு அசாதாரணமான காரியத்தை செய்வோமானால் உலகம் ஒரு நிமிடத்திலே நம்மை புகழும். விண்வெளியிலே போய்க் கொண்டிருக்கிற அமெரிக்க வீராங்கனை நாம் சொல்லுகிறோம் இந்தியா வம்சாவளி என்கிறோம். நம் நாட்டில் பிறந்தவர்களை எல்லாம் நாம் நேசிக்காவிட்டாலும் விண்ணில் பறக்கிறவள் ஒரு காலத்தில் அவருடைய மூதாதைகள் இந்த மண்ணுக்கு சொந்தம் என்றால் அதை எட்டி பிடித்துக் கொண்டு அவளை இந்தியர் என்று ஒரு கலர் பூசுகிறோம். ஏனென்றால் அவர்கள் சாதனை வீரர்களாயிருக்கிறார்கள். சில நாட்களிலே அந்த பெண் அந்த வீர சாதனையை செய்தாள். Repetition is in a minute, in a moment. கொஞ்ச நேரத்திலே புகழ்ச்சி அடைந்து விடலாம். The character is the work for the whole life. ஜீவியம் முழுவதுமே நம்முடைய சுபாவம் உருவாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவோ பிரயாசப்பட்டு நம்முடைய சுபாவத்தை உருவாக்கி இருக்கிறார். இந்த சுபாவம் நம்முடைய புகழ்ச்சியை விட மேலானது. புகழ்ச்சி ஒரு நிமிடத்தில் வரும். ஆனால் நம்முடைய சுபாவ மாற்றத்திற்காக தேவன் எவ்வளவோ எடுத்து நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அருமையானவர்களே, ஆகையினால் இந்த நாளில் நம்மை பெற்றது மாத்திரம் தாய் தகப்பனுடைய வேலை அல்ல, நம்மை உருவாக்குறது அவருடைய வேலையாகிறது. அதுபோல நம்முடைய தகப்பன், நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மை உண்டாக்கினது மாத்திரமல்ல, நம்மை உருவாக்கி யார் சாயலாக மாற்றுகிறார்? இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலாக மாற்றுவதற்கு அவர் இத்தனை காரியத்தையும் செய்கிறார். எப்படி செய்கிறார்? மல்கியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் முதல் பகுதி. மல்கியா 3:3. கொஞ்சம் சீக்கிரமாய் வாசியுங்கள். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரன் வெள்ளியை புடமிடுகிறது போல நம்மை புடமிடுகிறார், சுத்தமிடுகிறார். தங்கத்தை எடுத்துக்கொள்ளுமே, தங்கத்தை புடமிடும் போது தங்கத்தை ஒரு பாத்திரத்தில் இட்டு அப்படியே அவன் போய்விடுகிறவன் அல்ல, பொற்கொல்லன் போய்விட மாட்டார். அவர் என்ன செய்கிறார்? உட்கார்ந்து இருக்கிறார். நமக்கு துன்பங்கள், வியாதிகள், வறுமைகள், வேதனைகள், சங்கடங்கள், இடையூறுகள், எதிர்ப்புகள் நமக்கு வரும் பொழுது கர்த்தர் போய்விடுகிறவர் அல்ல. எதுவரைக்கும் 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 என்று காத்திருந்து என் பிள்ளையிடத்தில் தேவ சாயல் வருகிற வரையிலும் கர்த்தர் காத்திருக்கிறார். இப்பொழுது என்னுடைய சாயலில் என் மகன் வந்து விட்டார், என்னுடைய சாயலில் என் மகள் வந்து விட்டாள் என்று அறிந்த உடனேயே அந்த உபத்திரவங்கள் முடிந்து விடுகின்றன, அந்த சங்கடங்கள் முடிந்து விடுகின்றன. ஆகவே தேவனுடைய பெரிய நோக்கம் அவர் சாயலில் நான் உருவாக வேண்டும் என்று. அருமையானவர்களே, வீட்டில் பார்க்கிறோம் கத்திரிக்காய், வாழைக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், பருப்பு எல்லாம் அங்கே இருக்கிறது. இதை எடுத்து வாயில் போட்டுக்கொள்வதனாலே ஒரு ருசியும் இல்லை. ஆனால் ஒரு அன்பான கரம், ஒரு தாயின் கரம், ஒருவேளை அது உங்களுக்கு பிடிக்காவிட்டால் ஒரு மனைவியின் கரம், அவை எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு நல்ல ஒரு உணவாக உருவாக்குகிறது. தனித்தனியாக சுவையற்ற, சாப்பிட முடியாத, நாக்குக்கு ஒத்து வராத இவை எல்லாவற்றையும் ஒரு கரம்
ஒன்றாக சேர்த்து நமக்கு சுவையான ஒன்றை தருவது போல தனித்தனியான சம்பவங்கள் நமக்கு பிடிக்காது. வறுமை நமக்கு பிடிக்காது, வியாதி நமக்கு பிடிக்காது. இவை எல்லாவற்றையும் ஒன்றாக்கி கர்த்தர் நம்மிலே எதை உருவாக்கினார்? தேவ சாயலை. ஹல்லேலூயா. இதை மறந்து விடாதீர்கள். தனித்தனியாக சம்பவத்தை எடுத்து பார்க்காதீர்கள். எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் நீங்கள் உங்களை யார் என்று அறிந்து கொள்வீர்கள். தனித்தனியாய் பார்த்தால் நான் வியாதி உள்ளவன், தனித்தனியாய் பார்த்தால் நான் வறுமை உள்ளவன், நான் தோல்வி உடையவன், நான் கஷ்டம் உடையவன். எல்லாவற்றையும் சேர்த்து பாருங்கள், நான் தேவ சாயலாயிருக்கிறேன், நான் தேவ சாயலாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகவே தனித்தனியாக நீங்கள் உங்களை பார்க்காதபடி தேவ கரம் இத்தனை சம்பவத்தையும் கொண்டு உங்களை எப்படி உருவாக்கி இருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள் அருமையானவர்களே. அதோடு கூட வாசிக 43:1, இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை மீட்டுக் கொண்டேன். அடுத்ததாக சொல்லுகிறார் நம்மை மீட்கிறவர். மீட்கிறவர் என்றால் நீங்கள் இப்போது பாவத்திலிருந்து மீட்கிறது எண்ண வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறது போல எதிலிருந்து மீட்கப்பட்டு விட்டார்கள்? சொல்லுங்கள். எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு விட்டார்கள். எகிப்திலிருந்து வெளியே வந்தது பாவத்திலிருந்து வெளியே வந்தது. நாம் எல்லாரும் பாவத்திலிருந்து வெளியே வந்து விட்டோம். ஆனாலும் இப்போதும் நமக்கு அவர் மீட்பார். பாவத்திலிருந்து நம்மை ரட்சித்த ரட்சகர் இப்போது யாராக இருக்கிறார்? மீட்பராக இருக்க. எதிலிருந்து மீட்கிறார்? இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிய சிறையிருப்பு, அசிரிய சிறையிருப்பில் இருக்கிறார்கள். அதிலிருந்து அவளை மீட்க வேண்டும். எதிலிருந்து மீட்கப்பட்டு விட்டார்கள்? எகிப்திலிருந்து. இப்போது பிரச்சனையிலிருந்து நம்மை மீட்க வேண்டும். நம் குடும்பத்தை பிரச்சனையிலிருந்து மீட்க வேண்டும். பாவத்திலிருந்து மீட்ட தேவன், பாவத்திலிருந்து ரட்சித்த தேவன் நம்மை இப்போது எதிலிருந்து மீட்க வேண்டும்? பிரச்சனையிலிருந்து. ரட்சகர் மீட்பர் ரெண்டு ஒன்றுதான், பிரிப்பதல்ல. ஆனால் நாம் இப்போது நடைபெறுகிற காரியத்தை சொல்லுகிறேன். இப்போது கர்த்தர் நம்மை பிரச்சனையிலிருந்து நம்மை மீட்க விரும்புகிறார். இந்த காலை வேளையிலே கவலையோடு வந்திருக்கிறீர்களா? பாரத்தோடு வந்திருக்கிறீர்களா? இவை எல்லாவற்றிலிருந்து நம்மை மீட்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆகவே நீங்கள் வியாதியை பார்க்கும் பொழுது நீங்கள் பாருங்கள், இதிலிருந்து நம்மை மீட்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒருவேளை உங்கள் மகனோ மகளோ அண்ணனோ தங்கையோ வியாதியாக இருந்தால் இவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்று நான் விரும்புவது மாத்திரமல்ல, என் மகனை, என் மகளை, என் தங்கையை, என் அக்காளை, தம்பியை, அண்ணனை உண்டாக்கிய தேவன் அவள் சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே தேவனுடைய நோக்கத்தை பாருங்கள், அவருடைய வெளிச்சத்தில் அதை பாருங்கள் அருமையானவர்களை. இப்போது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் மீட்கப்பட வேண்டியவர்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் ஆகிய எல்லாரும் நாம் மீட்கப்பட்டவர்கள். அப்படியான என்ன அர்த்தம்? பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து மீட்கப்பட்டால் என்ன அர்த்தம்? சுதந்திரமாக இருக்கிறான். இஸ்ரவேலிலே பறவையை போல அங்கும் இங்கும் பறந்து திரிகிறவன். இப்போது உங்களை பார்த்து ஒரு கேள்வி. ஆராதனைக்கு போக வேண்டாமா? போக வேண்டாமம்மா. காலையிலே இவ்வளவு பனிமூட்டமாக இருக்கிறது, சர்ச்சும் வெகு தூரமாக இருக்கிறது, இன்றைக்கு போக முடியாது. அப்படி அங்கு போய் உட்கார்ந்தாலும் என்னாலே இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்க முடியவில்லை. இல்லையம்மா, நாம் போகலாம். ஆமாம், போய்த்தான் தீர்வோம். அந்த பாஸ்டர் வேறு ஏன் வரவில்லை என்று கேட்டு தொலைப்பார். அடுத்த வாரம் போகும்போது பிரசங்கத்திலிருந்தே ஒரு மாதிரி பார்ப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு வரும்போது சிறைப்பட்ட பறவையை போல வருகிறார்கள். கிறிஸ்துவுக்கு சுதந்திரம் இல்லை. ஒரு ஆராதனைக்கு வருவதற்கு சுதந்திரம் இல்லை. அவருடைய மனதில் திகில், பயம். ஆராதனைக்கு போகாவிட்டால் என்ன சொல்வார்கள்? ஆனால் தாவீது சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னதும் நான் மிக மிக மகிழ்ச்சி அடைந்தேன். இன்றைக்கு அந்த மகிழ்ச்சி உண்மையிலே உங்களுக்கு இருக்கிறதா அருமையானவர்களே?
ஆராதனைக்கு வருவதற்கு உண்மையிலேயே உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறதா? அப்படி மகிழ்ச்சி இல்லாவிட்ட கூண்டு பறவைகளை போல வருகிறோம். இந்த ஆராதனை ஸ்தலம் ஒரு கூண்டு, இதில் நீங்கள் பிடிபட்ட பறவைகளாக இருக்கிறீர்கள். அப்படி இருப்பீர்களானால் இந்த சபையில் இருந்தும் நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். You must be liberated from the legalism of the church. சபையினுடைய சட்ட திட்டங்கள், சபையினுடைய கோபதாபங்களுக்கு நீங்கள் பயந்து ஆராதனைக்கு வருவீர்களானால் அதிலிருந்து கிறிஸ்தவர்கள் விடுதலை பெற வேண்டும். I am not a radical preacher. நான் ஏதோ புதிதாக நான் தீவிரமாக ஒன்றை பிரசங்கம் பண்ணவில்லை. ரியாலிட்டி I am preaching. விளங்குகிறதா? ஏதோ சொல்லுங்கள், விளங்கிக் கொள்வது போல் இருக்கிறோம். சரி, என் பிரியமான சகோதரி சகோதரி, கட்டுப்பாட்டுக்காக எதற்காக நீங்கள் சபைக்கு வருகிறீர்கள்? இன்று ஞாயிற்றுக்கிழமை. You are not bound by Sunday. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையினால் கட்டப்படவில்லை. நீங்களாக உங்கள் உள்ளத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சி, நான் ஆராதனைக்கு போகிறேன். அந்த மகிழ்ச்சி இருந்தால் நீங்கள் எல்லாரும் 9:30 மணிக்கு இங்கே இருப்பீர்கள். அந்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்கு. You are not time bound. அந்த காலத்துக்காக வராதீர்கள். பிந்தி வந்தால் என்ன? நீங்கள் வருவதெல்லாம் உங்களுடைய மகிழ்ச்சி, சுதந்திரம், இவைகளை உங்களை கொண்டு வர வேண்டும் அருமையானவர்களே. ஆகையினால் நீங்கள் ஆராதனைக்கு வருவதே ஒரு விடுதலையாக இருக்க வேண்டும் அருமையானவர்களே. ஒரு கூண்டு பறவையாய் வராதீர்கள். பறந்து தெரிகிற வானம்பாடியாய் இந்த சபைக்குள்ளே நீங்கள் வர வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டுகிறேன். சுதந்திரவாளியாக இந்த சபைக்குள்ளே நீங்கள் வர வேண்டும். ஆகவே நீங்கள் ஒரு பெரிய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து கொண்டு வராதீர்கள் அருமையானவர்களே, தேவனுக்குள்ளாக இருந்து. ஆகவே இந்த லீகலிசம் இதுவிலிருந்தும் நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது மாத்திரமல்ல, நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை கர்த்தர் விடுதலையாக்கவே என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு பயமும் தேயிலும் கவலையுமாக ஆராதனைக்கு வந்தும் இன்னும் கவலையோடு இருக்கிறீர்கள். என்னாகுமோ என்னாகுமோ ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தராலே எல்லாமாகும். கர்த்தராலே எல்லாமாகும். தேவனாலே எல்லாமாகும். கர்த்தர் விடுதலையாக்குவார். பயப்படாதீர்கள், கர்த்தர் விடுதலையாக்குவார். தேவ வல்லமை உங்களை விடுதலையாக்கும். இந்த பிரச்சனையை நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள், கர்த்தர் விடுதலையாக்குவார். தேவ வல்லமை உங்கள் வீட்டிலே விளங்கும். உங்க நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறவர். ஆகவே நீங்கள் உங்களை அறிந்து கொள்ளுங்கள். நான் யார்? நான் தேவனாலே விடுவிக்கப்படுகிறவன். என் கர்த்தர் யார்? என்னை விடுவிக்கிறவர், என்னை உண்டாக்கினவர், என்னை உருவாக்கினவர், என்னை ரட்சித்தவர், என்னை மீட்கிறவர். இப்போது வாசியுங்கள் 43:1 திரும்ப வாசியுங்கள். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். அருமையானவர்களே, ஒரு நாள் நான் டெலிஃபோனில் என்னை ஒருவர் அழைத்தார். அப்போது நான் யார் என்று, சுந்தரராஜ், அது ஒரு பெண்ணினுடைய குரல். உடனே இவ்வளவு அதிகாரமாய் என்னுடைய பெயரை சொல்லி அழைப்பது யார் என்று ஒரு வினாடி யோசித்தேன். என்னை தெரிகிறதா என்று அந்த குரல் கேட்டது. என்னை தெரிகிறது, என் பெயரை சொல்லி அழைக்கும் அதிகாரம் உனக்கு இருக்கும் என்று எனக்கு தெரியும். ஆகவே ஒரு சிலர் மாத்திரமே என் பெயரை சொல்லி கூப்பிடுவார்கள், அது நீயும் இருக்கிறாய். 1954 என்னோடு படித்த ஒரு சகோதரி, இன்றைக்கு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஊழியக்காரிய மனைவி. ஆனால் அந்த பெயர் சொல்லி அழைப்பது என்பது டீப் ரிலேஷன்ஷிப், ஒரு உரிமை. 2 நாளைக்கு முன்பு 36 ஆண்டுகளுக்கு பிறகு தனபால் என்ற ஒரு நண்பனை கூப்பிட்டேன். அது மிகுந்த சந்தோஷம். உன் குரலை கேட்பதற்கு எனக்கு சந்தோஷம். என் பெயரை சொல்லி கூப்பிட்டாய். நான் உன் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன். பெயரை சொல்வது ஒரு ஆழமான ஒரு உறவு. என் குடும்பத்தில் என்னையே நான் சொல்ல, வேற யார் உதாரணத்தை சொல்வது? என் குடும்பத்தில் என்னை அதிகமான உறவு, என்னோடு நெருக்கமாக இருக்கிறவள் என்னை கூப்பிடுவது ராஜி. ராஜி என்ற பெண்ணுக்கு தான் பெயரிடுவார்கள், ராஜி என்று. அப்படி கூப்பிட்டால் எனக்கும் அவர்களுக்கும் அதிக உறவு. நாளைக்கு நீங்களும் அப்படி கூப்பிட்றாதீங்க. அருமையானவர்களே, ஆழமான ஒரு உறவு தேவை.
தேவன் சொல்கிறார், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். பெயர் சொல்லி அழைக்கிறது யார் தான்? நண்பன். நண்பன் தான் பெயர் சொல்லி அழைப்பான். எத்தனை வருஷமானாலும் அவன் பெயர் சொல்லி கூப்பிடுவான். என்றால் அந்த டீப் ரிலேஷன்ஷிப். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட உறவுக்குள்ளே இருக்கிறோமா? அந்த உறவு நமக்குள்ளே இருக்க வேண்டுமே, சபைக்குள் இருக்க வேண்டுமே, குடும்பத்தில் இருக்க வேண்டுமே. ஒரு கணவன் மனைவி 50 வருஷமாய் பிரச்சனையே இல்லாமல் இருந்தார்களாம். பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகிவிட்டது. 50 ஆண்டுகள் ஒரு நாள் கூட சண்டை இல்லையே, நீங்கள் எப்படி இவ்வளவு சமாதானமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்போது அவர் சொன்னார், வாரத்துக்கு 2 நாட்கள் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறோம். அங்கு நாங்கள் நல்ல பூங்காவில் உட்காருவோம். அங்கு நாங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம். நேரத்தையெல்லாம் அங்கு 1 நாள் 2 நாள் கழித்து நாங்கள் வருவோம். இப்படி செய்தால் குடும்பத்தில் கணவனும் மனைவியுமாய் சமாதானமாய் இருந்து விடுவார்களா? ஆச்சரியமாக இருக்கிறது என்று. இன்னும் கேளுங்கள், என் மனைவி வெள்ளிக்கிழமை போவாள், நான் செவ்வாய்க்கிழமை போவேன். வழங்குறதா? 2 பேரும் சேர்ந்து போகலை. இவர் வெள்ளிக்கிழமை, அந்த அம்மா செவ்வாய்க்கிழமை. அதனால தான் குடும்பம் சமாதானமாக இருக்குது. சேர்ந்து போனால் சண்டை தான். ஆகவே உலக பிரகாரமான ரிலேஷன்ஷிப் எல்லாம் இவ்விதமான காரியங்களினால உண்டாக்க முடியாது. தேவனோடு இருக்கிற ஐக்கியம் மாத்திரமே நம்மில் எதை உருவாக்கும்? தேவனோடு இருக்கிற ஐக்கியம் தான் நமக்கு உறவுகளை உண்டாக்கி கொடுக்கும். அருமையானவர்கள், ஆகவே இந்த நாளிலே ஒரு பெரிய சந்தோஷம். தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறவர். பெயர் சொல்லி அழைக்க வேண்டும் என்றால் அவர் முன்பு நம்முடைய பெயர் இருக்க வேண்டும். அவருடைய பெயர், யாருடைய பெயர் அங்கு இருக்கும்? ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் என் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட எல்லாருடைய பெயரும் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன. ஆகவே கர்த்தர் அந்த பெயரை வைத்து நம்மை கூப்பிடுகிறவர். ஆகவே இந்த நாளில் உங்கள் பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தக ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? அருமையானவர்களே, ஆகவே என்னை பெயர் சொல்லி கூப்பிடும். அடுத்ததாக தேவன் சொல்லுகிறார், யூ ஆர் மைன். நீங்கள் நீ என்னுடையவன். என்னுடையவன். அருமையானவர்களே, என்னுடையவன் என்று சொல்வது. இப்போது ஒரு மாமியாரிடத்தில் ஒரு மருமகள் தன் கணவனை பற்றி சொல்லும்போது மாமியார் கேட்க, யார் சொன்னது என்று. உங்கள் மகன் தான் சொல்லிட்டானா மாமியாருடைய முகம் சரியாக இருக்கும். மை ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்ன உடனே தாயாருடைய நேற்று வந்தவர் மை ஹஸ்பண்ட், என்னுடைய பிள்ளைங்கிற உரிமையே பறித்து விடுகிறார். The wife has a right to call her own husband. ஒரு மனைவிக்கு அந்த உரிமை உண்டு, மை ஹஸ்பண்ட் சொல்ல. ஒரு தாய்க்கு ஒரு உரிமை உண்டு, என் மகன் என்று சொல்ல. 2 உறவுகளும் கிறிஸ்துவுக்குள்ளே மோதாது. ஏனென்றால் அவைகள் அன்பினாலே உண்டான உறவுகள். என்னுடையது என்று. இவை எல்லாவற்றுக்கும் மேலானது. The Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பர். அவர் உலக ரட்சகர் என்பதில் என் ரட்சகர், என் தேவன். தோமா சொல்லுகிறான், என் தேவனே, என் ஆண்டவரே என்று. ஆகவே நீங்கள் இப்போது உங்களை சொந்தமாக்குங்கள். அருமையானவர்களே, ஆண்டவரை சொந்தமாக்குங்கள். கர்த்தரை பார்த்து என் தேவனே என்று நீங்கள் சொந்தமாக்குங்கள். அருமையானவர்களே, இவ்விதமாக தேவன் நம்மை சொந்தமாக நம்மை பார்த்து நீங்கள் உலகத்தில் திருவள்ளுவர் சொல்லுகிறார், குற்றமிலனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு. அதாவது தவறே செய்யாமல் ஒருவன் வாழ்வானானால் அவனை சொந்தக்காரர் என்று எல்லாருமே சொல்வார்கள். அவர் எனக்கு சொந்தம் என்று. இப்போ நான் கூட சொல்லுவோம், திருவள்ளுவர் எங்கள் தாத்தா தான் சொல்றதுக்கு நமக்கு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அவர் நம்ம தாத்தா இல்லை. ஆனால் தேவன் பாவியும் அக்கிரமத்திலும் இருந்த நம்மை பார்த்து என் மகளே, என் மகரே என்று சொல்லுகிறாய். உன்னை நான் எனக்கு சொந்தமாக்கிறேன். அப்படியான நீ யார்? என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை, என்னை கவனிக்க ஒருவரும் இல்லை, என்னை ஆற்ற ஒருவரும் இல்லை, என்னை தேற்ற ஒருவரும் இல்லை என்று சொல்ல மாட்டேன். நான் என் இயேசுவுக்கு சொந்தக்காரன். நான் இயேசுவினுடைய பிள்ளையாயிருக்கிறேன். என் கர்த்தர் என்னுடைய, நான் என் கர்த்தருடையவர் என்று இந்த உறவு வேண்டும். அருமையானவர்களே, பிரியமானவர்களே,
ஆகவே இந்த நாளில் 43:4 வாசியங்கள், இந்த 2 வசனம் வாசித்து முடிப்போம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினாலே, நீ என் பார்வைக்கு அருமையானவன் ஆனபடியினால் கனம் பெற்றாய். அருமையானவர்களே, அருமையானது என்று சொல்லும்போது வேல்யூபிள், இன்னொன்று கனம் பெற்றாய், ஆனர்ட். அருமையானவர்களே, ஒரு பொருளுடைய விலை அதுக்கு மதிப்பை கொண்டு வந்து விடாது. இப்போது 300 ரூபாய்க்கு ஒரு ஷூ வாங்குகிறோம், 15 ரூபாய்க்கு ஒரு பேனா வாங்குகிறோம். பேனாவை வாசல் படியிலையும் ஷூ எடுத்து பீரோலையும் வைப்போமா? இது 300 ரூபா அப்படின்னு. விலை அதிகமாக இருந்தாலும் இது கனம் பெற்றது அல்ல, விலை குறைவாக இருந்தாலும் எது கனம் பெற்றது? பேனா. நம்முடைய தேவன் நம்மை விலையேற பெற்றதாகவும் கரம் பெற்றதாகவும் 2 நிலையில் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ கரம் பெற்றவன், நீ என் பார்வையில் அருமையானவன். உங்களை யாரும் சொல்லலாம் நீ ஒரு மனுஷியா என்று நம்ம சொல்லலாம். நீங்க சொல்லுங்க, என் கர்த்தருடைய பார்வையிலே நான் அருமையானவள். உங்களை உலகம் அற்பமா எண்ணும் போது நீங்க சொல்லுங்க, என் கர்த்தருடைய பார்வையிலே நான் அருமையானவன். என்னுடைய தேவன் என்னை அருமையானவன் சொல்லுவார். ஒருவேளை என் மரணம் கூட பரிதாபமாக இருக்குமானால் நான் தேவ பிள்ளையா மரிக்கும் போது தேவ சொல்லுவார், உன் மரணம் என் பார்வையிலே அருமையானது என்று சொல்லுவார். உலகம் சொல்லும் வியாதிப்பட்டு மரித்தான் என்று கர்த்தர் சொல்லுவார், எனக்குள் மரித்தான் என்று. ஆம் பிரியமானவர்களே, ஆகையினாலே கர்த்தருக்குள்ளே நாம் அருமையானவர்களார். ஒரு பையனிடத்தில் கேட்டார்களாம், தயவு செய்து கவனியுங்கள், பிறகு பேசுங்கள். ஒரு வாலிபன் சொன்னானா ஒரு போதகர்கிட்ட போய், நீ யாரப்பான்னு கேட்டாராம். ஐ எம் ஏ மஸ்கிட்டோ அப்படின்னா. நீ ஒரு கொசுவா? ஏன்பா அப்படி சொல்கிற? ஒரு கொசுவை அடித்தால் அதுக்கு யாராவது இரங்கல் சொல்வார்களா? யாராவது அதை பற்றி வருத்தப்படுவார்களா? ஐயோ அந்த வீட்டில் ஒரு கொசு செத்து போச்சே அப்படி யாராவது சொல்வார்களா? எவருக்காவது அதை குறித்த ஒரு இரக்கம் உண்டா? அப்படி நான் இருக்கிறேன், எனக்காக இரக்கம் செய்ய ஒருவரும் இல்லை என்று சொல். பிரியமானவர்களே, ஆனால் கர்த்தர் அந்த கொசு என்று சொல்லுகிற மனிதனை பார்த்து சொல்லுகிறார், நீ விலையேற பெற்றவன், நீ கனம் பெற்றவன் என்று. கொசு அடித்து அது ரத்தம் சிந்தி மரிக்கும், எனக்காக என் இயேசு ரத்தம் சிந்தி மரித்தார். ஐ எம் நாட் அ மஸ்கிட்டோ, ஐ எம் காட், ஐ எம் காட்ஸ் கிரியேஷன். நான் தேவனது படைப்பு, நான் தேவனது மீட்கப்பட்டவன், நான் தேவனாலே வளர்க்கப்பட்டவன் என்று நாம் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நம்மை குறித்த ஒரு மதிப்பு இல்லாவிட்டால், கோடக் கேமரா கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். கோடக் ஃபில்ம், இவை எல்லாவற்றையும் உருவாக்கினவர் ஃபவுண்டர், ஒரு பெரிய பணக்காரர். இந்த உலகத்தின் மிகப்பெரிய நல்ல ஒரு கேமரா, நல்ல ஃபில்ம் இதை உருவாக்கிய கோடக் என்பவர் கடைசியில் சொன்னார், இந்த உலகத்தில் நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி தற்கொலை செய்து கொண்டார். கோடக் கேமராவை பார்க்கும்போது நினைவில் வையுங்கள், இதை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவன் தற்கொலை பண்ணினான். ஏனென்றால் 1000 படங்களை எடுத்தாலும் அவன் வாழ்க்கை சித்திரம் கலைந்து போயிற்று. ஏனென்றால் அவன் தேவனுக்குள் தன்னை யார் என்று அறியவில்லை. எத்தனையோ படங்களை உருவாக்கிறவன் தன்னை யார் என்று அறியாதவனாய் போய்விட்டான். நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அருமையானவர்களே, நான் கனம் பெற்றவன். நாம் இன்றைக்கும் கெட்ட குமாரன் என்றே சொல்கிறோம். அவன் யார்? நாம் இளைய குமாரனை நம்ம யார் என்று சொல்கிறோம்? கெட்ட குமாரன் யார்? மனம் திருந்திய மைந்தன். இவன் மனம் திரும்பிய மைந்தன். கெட்ட குமாரன் மூத்த குமாரன் தான் கீழ்ப்படியவில்லை. ஆனால் நான் இளைய குமாரனையே நம்ம கெட்ட குமாரன் சொல்கிறோம். நாம் வீட்டில் பெரியவர் சின்னவர் பேசவில்லை. யார் மனம் திருந்தினார்களோ அவர்களையே கெட்டவன் சொல்கிறோம். கர்த்தருடைய பார்வையிலே இவன் யார்? மனம் திருந்தியவன், தேவனது பிள்ளையாக இருக்கிறான். அருமை. ஆகவே அவன் வீட்டுக்குள் வந்ததும் அவன் சொன்னான், தேவனது பிள்ளை. ஆனால் உலகம் என்ன சொல்கிறது? வேசிகளிடத்தில் ஆசையை அழித்து போட்டவன்,
அவன் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாதவன், அது முந்திய நிலைமை. இன்றைக்கு அவன் கீழ்ப்படுகிறவன். எந்த மனிதன் எப்போது கீழ்ப்படுகிறானோ அவன் தேவனுக்குள்ளே புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். அவன் கர்த்தருக்குள் அருமையாயிருக்கிறான். அவன் கனம் பெற்றவனாயிருக்கிறான். அன்றைக்கு எவ்வளவோ தள்ளாடி தள்ளாடி வருகிறான் இளைய குமாரன். என் தகப்பனை ஏற்றுக்கொள்வாரா, கதவை அடைத்து விடுவாரா, வேண்டாம் என்று சொல்லிவிடுவாரா என்று வீட்டை நெருங்க நெருங்க இருதயம் திகைத்து கொண்டிருக்கிறது. தகப்பனம் ஓடி வந்து அணைத்து கொண்டார். தகப்பனது உள்ளத்தை அறிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. ஆண்டவருடைய உள்ளத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நான் செய்கிற இந்த காரியம் என் தகப்பனை துக்கப்படுத்துமா, இந்த காரியம் என்னுடைய தகப்பனை மகிழ்ச்சியாக்குமா, அதை நீங்கள் ஆழமாக யோசிக்க வேண்டும். பரம தகப்பனை யோசியுங்கள், பெற்ற தகப்பனை யோசியுங்கள். நான் செய்கிற காரியம் என் பரம தகப்பனுக்கு திருப்தியாக இருக்குமா? நீங்கள் பேசுகிற காரியங்கள் ஒருவேளை உங்களை மாம்ச வைராக்கியத்துக்கு சரியாக இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு சரியாக இருக்கிறதா, கர்த்தருடைய உள்ளத்துக்கு சரியாக இருக்கிறதா? ஒரு பையன் ஒரு பெண்ணை மிக விரும்பினார். அந்த பெண் அவரிடத்தை கேட்டாள், என்னை நீ விரும்புகிறாய் என்பதை உங்கள் அப்பாவிடம் சொன்னாயா என்று. இன்னும் சொல்லலை. ஏன் சொல்லலைன்னு பயமாக இருக்குது. சொல்லுப்பா, நீ சீக்கிரமாக சொல்லு, அப்பா என்ன சொல்கிறான்னு சொல்லு. ஒரு நாள் வந்தானோ, அப்பாட்ட சொல்லிட்டேன். சொல்லிட்டியா? உண்மையிலேயே சொல்லிட்டியா? ஆமாம். என்னை திருமணம் செய்வதாக நீ சொன்னாயா? ஆமாம். உங்கள் அப்பா என்ன சொன்னார்? ஒன்றும் சொல்லலை. ஒன்றுமே சொல்லலையா? எதிர்த்தே சொல்லலையா? ஒன்றும் சொல்லலை. என்னை திருமணம் செய்ய சொன்ன பிறகு உங்கள் அப்பா ஒன்றும் சொல்லலையா? ஒன்றும் சொல்லலை. என்னதான் செய்தார்? என்னை கட்டி பிடிச்சிட்டு கதறி கதறி அழுதார். வழங்குறதா? உங்களுக்கு புரிகிறதா? சரி. மகன் திருமணம் செய்ய போகிறேன்னு சொன்ன உடனே அவனை கட்டி பிடிச்சி மகன் அழுதா என்ன அர்த்தம்? இது எனக்கு பிடிக்கவில்லை மகனே, இந்த காரியத்தையா செய்ய போகிறேன். ஆகவே தகப்பனது உள்ளம் அறிய வேண்டும். அந்த உள்ளம் கதறி அழுகிறதா? என்னை உண்டாக்கினவரும் என்னை உருவாக்கினவரும் ஆகிய என் தேவன் என் செயலை குறித்து எப்படி இருக்கிறார்? யோசிப்பீர்கள் அருமையானவர்களே. உங்கள் கொடுக்கல் வாங்கலில் கடைசியாக 43:4 வாசியுங்கள். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். நான் உன்னை சிநேகித்தேன் என்றார். அருமையானவர்களே, எத்தனையோ பேர் சொல்லுகிறார்கள் ஐ லவ் யூ அப்படின்னு. என் அருமையான வாலிப மகளே, உன்னை பார்த்து, நீ வேலை செய்கிற இடத்துல ஒரு வாலிபன் உன்னை பார்த்து, அல்ல யாராவது உன்னை பார்த்து ஐ லவ் யூ என்று சொல்கிறார்களா? நீங்கள் திருப்பி கேட்பீர்களா? ஆர் யூ ப்ரிப்பேர்ட் டு டை ஃபார் மீ என்று கேட்பீர்களா? இயேசு கிறிஸ்து என்னை நேசித்தார். என்னை நேசித்ததுனால எனக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். நான் காதலிக்கிறேன் என்ற அர்த்தம் உனக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் அர்த்தம். கொடுப்பார்களா? ஆகவே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லும்போது என்ன அர்த்தம்? நான் உனக்காக என் ஜீவனை கொடுப்பேன். அதற்கு ஒப்பறையான ஒரு அன்பு உலகத்தில் இல்லவே இல்லை அருமையானவர்களே. அப்போ ஏற்பட்ட ஒரு அன்பை கொடுத்தார். ஒரு பக்தன் சொல்லுகிறான், when the world walks out, Jesus walks in. உலகம் நம்மை கைவிட்டு நம்மை விட்டு போகும்போது இயேசு அங்கே வருகிறார். உலகத்தோடு ஒத்து வருவது அன்பல்ல. உலகம் என்னை கைவிடும் போது என்னை நேசிப்பது அன்பு. அப்படி என்னை நேசித்தவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகம் என்னை கைவிட்டது, என் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். பிரியமானவர்களே, நாம் பெற்றுக்கொள்வதனாலே பிழைப்பை உண்டாக்குகிறோம், மற்றவர்களுக்கு கொடுப்பதனாலே வாழ்க்கையை உருவாக்குகிறோம். நாம் பெற்றுக்கொள்வதனாலே நம்முடைய பிழைப்பை உண்டு பண்ணுகிறோம். நாம் மற்றவர்களுக்கு கொடுப்பதனாலே எதை உருவாக்குகிறோம்? வாழ்க்கையை உருவாக்குகிறோம். இயேசு தன்னையே நமக்கு கொடுத்ததினாலே அவர் ஜீவனானார். எனக்கு அவர் ஜீவனானார். ஆகவே அவருடைய அன்பு இத்தனையும் விளங்க பண்ணிட்டு. ஆகவே இன்றைக்கு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யார்? தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவன், கர்த்தராலே உருவாக்கப்பட்டவன், தேவனாலே மீட்கப்பட்டவன், தேவனாலே ரட்சிக்கப்பட்டவன். நான் தேவனுடைய பார்வையிலே அருமையானவன், நான் தேவனது பார்வையிலே கனம் பெற்றவன். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக என் கர்த்தர் என்னை நேசிக்கிறவர்.
என் கர்த்தர் என நேசிக்கிறவர். எங்கள் அருமையான பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரரும் எங்கள் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே வருகிறோம். இந்த நாளில் நாங்கள் யார் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த தயவுக்காக நன்றி. நாங்கள் மனமுடைந்து போன நாட்களிலே எங்களை குறித்து எதிரடையாக பேசினோம். உண்மையிலே நாங்கள் எங்களை கண்டு நாங்கள் யார் என்று அறிந்து கொள்ள செய்தீரே, அதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உமக்கு சொந்தக்காரர்கள் ஆண்டவரே, நாங்கள் உமது பிள்ளைகள், பரலோகத்தின் குடிமக்களாக இருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் ராஜாவாக இருப்பதற்காக நன்றி. இந்த நாளில் ஒரு வெளிச்சத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வெளிச்சத்திலே தொடர்ந்து நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டுகிறோம். வந்த மக்கள் யாவரையும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அனுப்புவீராக. உம்முடைய கிருபை எங்கள் யாவரோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக, ஆமென், ஆமென்.